வணக்கம். பகுதி 4 குடிமை சேவை தேர்வு குறித்து பேசுகிறோம். இந்த பகுதியில் எந்த கோணத்தில் பேச போகிறோம்னா, இப்போ சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கோச்சிங் சென்டர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? தனியாராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா அதற்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ சென்னையிலேருந்து தில்லி போகணும் அப்படின்னா, தில்லி தான் டார்கெட்டு. தில்லி தான் குடிமை சேவை தேர்வு அதில் உள்ள வெற்றி அடைகிறது. அப்படின்னா 2 வழியில் நம்ம தில்லி போக முடியும். பிற வழிகளும் இருக்குது. ஒன்று விமானம் மூலமாக, ரெண்டாவது ட்ரெயின் மூலமாக. இப்போ எதில் போகிறவங்க நிறைய பேர் போய் சேர்றாங்க அப்படின்னா, ட்ரெயின் மூலமாக போகிறவங்க அந்த தொகை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலவரம் வரணும். அதாவது இந்த தேர்வில் பெருவாரியாக தமிழ்நாட்டிலிருந்து சாதிக்கிறவர்கள் தனியாரிடத்தில் பயிற்சி பெறாமலேயே சாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது.